இந்த பர்த்டே வந்தாலே எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான டே தான். அது வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ண நிறைய யோசிப்பாங்க. சில பேர் வந்து வெளியே போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க. சில பேர் வந்து இந்த அனாதை ஆசிரமத்தில் போய் செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிப்பாங்க. அதாவது இந்த ஆர்ஃபனேஜில். ஏன்னா ஆர்ஃபனேஜில் போய் செலிப்ரேட் பண்ணால் அங்கே இருக்கிற பிள்ளைங்களோட அந்த ஒரு வைபே வந்து ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும். அவங்களோட வந்து கேக் சாப்பிட்றது, அவங்களோட வந்து அன்றைக்கி அந்த அன்னதானத்தை அவங்களோட சேர்ந்து கலந்துக்கிறது, அவங்களோட வந்து உரையாடுறது, இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்தோடனே அப்பா இன்றைக்கி நம்ம ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம்ப்பா, இன்றைக்கி நல்லா இருக்குன்னு வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து நம்மளால் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து பாவம் நம்ம நினைப்போம். அதில் ஒன்று வந்து என்னன்னா, இந்த அனாத ஆசிரமத்தில் போய் பர்த்டேன்னு ஒரு விஷயத்தை போய் செலிப்ரேட் பண்ணுறது. ஏன்னா அனாத ஆசிரமத்தில் போய் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த இருக்கிற குழந்தைங்களை வந்து உங்களுக்குலாம் இல்லை, எங்களுக்குலாம் இருக்குன்னு காட்டுற ஒரு விஷயம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன். யூஸ்வலி இதெல்லாம் யார் பண்ணுவானா, இந்த 8-9 வயசு குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்களே, ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போ இந்த வீட்டுக்குலாம் போ, ஸோ அவங்களோட கஷ்டம்லாம் உனக்கு புரியும், இவங்களோட நீ பேசினாதான் அவங்களோட வலி, அவங்களோட என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கும் புரியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, அந்த செலிப்ரேஷன் டே அந்த பர்த்டே நாள் என்ன பண்ணோம்னா, அந்த குழந்தைய மட்டும் அழகாக உடுத்திட்டு அவங்க வந்து நல்லா மேக்கப்லாம் போட்டு புது ட்ரெஸ்ஸு புது செயின் எல்லாம் அழகாக ஒரு ஜுவல்லரி எல்லாம் ஒரு மாதிரி உடுத்தி ஒரு நாள் ஒரு நாள் பிரின்சஸ் மாதிரி அந்த குழந்தை தூக்கி வீட்டில் போட்டுருவாங்க. அந்த பர்த்டே கேர்ள் பர்த்டே பாய், அப்புறம் அந்த அப்பா அம்மா ஒரு கேக் மின்னுக்கு இருப்பாங்க, பக்கத்தில் அப்படியே கிஃப்ட்டு சாக்லேட்லாம் இருக்கும். அண்ட் அவங்க மின்னுக்கு வந்து அங்கே இருக்கிற குழந்தைங்கள், அங்கே அனாத ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு சர்க்கிளில் வட்டமாக நிற்பாங்க. அவங்க போடுற உடையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற சாதாரணமான ஒரு ட்ரெஸ் தான். ஸோ கேக் வெட்டுற செரமனி முடிஞ்சோடனே சோறு போடுவாங்க, அன்னதானம் கிஃப்ட்டு சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே ஓகே இன்னைக்கு அந்த நாள் முடிஞ்சுன்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன் ஃபார் செலிப்ரேஷன், பேஷன் ஃபார் பர்த்டே, அந்த லவ் என்தூசிசம் வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க இருக்கிற ஒரே ஒரு தாட், ஒரே ஒரு என்னன்னா, இன்னைக்கு யாரோ நமக்கு தெரியாதவங்க ஒரு 4 ஹவர் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, ஒரு 4 ஹவர் வந்து நமக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கும் போது கிஃப்ட்டு சாக்லேட்டு வித்தியாசமாக ஏதாச்சும் நம்ம கிடைக்கும் போதுன்னா அந்த ஒரு தாட் தான் இருக்கும். தவிர பர்த்டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம், பர்த்டேன்னு ஒன்று கொண்டாடணும்னு அவங்களுக்கு அறவே கிடையாது. ஏன் இப்போ நடக்குதுன்னா, மாதத்தில் ஒரு 3 நாள்னாச்சும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து நான் நார்மலாக செலிப்ரேட் பண்ணுறேன், எனக்கு நான் சந்தோஷம் கொடுக்க பதிலாக அவங்களுக்கு நான் சந்தோஷம் கொடுக்குறேன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற வழியை வந்து அவங்களுக்கு இருக்க குறைகளை வந்து இன்டைரக்டாக குத்தி கட்டுறது தான் வந்து இந்த ஆர்ஃபனேஜில் போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. இப்போ யூஸ்வலி வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் அந்த குழந்தை கூட வந்து உரையாடுவீங்க, பேசுவீங்க. ஸோ அந்த குழந்தை என்ன சொல்லும், நீங்கள் எங்கே வேலை செய்றீங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், டெய்லி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிங்களா, இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்களா, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இப்படி ஒரு சில விஷயம்லாம் வந்து அவங்க கேட்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். நல்லா இருக்க. ஸோ நம்மள பதில் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும், அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் வந்து க்யூட்டான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க இருக்கிற ஆள் மனசில் இருக்கிற வந்து அந்த ஏக்கம். அதாவது என்னன்னா, ஒரு சிம்பிளிஃபையாக நான் சொல்லணும்னா, அவங்களுக்கு உங்கள் லைஃப்பை வாழ முடியுமா, நான் உங்களை மாதிரி வாழ முடியுமா, நீங்கள் சாப்பிட்ற நான் சாப்பிட முடியுமா, நீங்கள் போடுற உடையை நான் போட முடியுமா. அதாவது நம்ம என்ன போர்ட்ரே பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இருக்கிற வாழ்க்கை வேற, நான் இந்த இடத்த விட்டு வெளியே போனோன்னு இருக்கிற வாழ்க்கை வேற. வெளியே இருக்கிற வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கு, வெளியே இருக்கிற வாழ்க்கை வந்து நினைச்சது எல்லாமே கிடைக்குது. ஸோ வெளியே வேற உள்ள வேறன்னு அப்பவே வந்து அந்த ஒரு பிரிவுபாடு வந்துடுது. இந்த குழந்தைகளுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நம்ம அந்த இடத்த விட்டு போனோன்னே, ஓ பாரு இவங்கெல்லாம் வந்தாங்க, நிறைய சாப்பிட்றாங்க, வித்தியாசமாக சாப்பிட்றாங்க, வித்தியாசமாக சட்டை போடுறாங்க, வித்தியாசமாக பேசுகிறாங்க, அவங்க நடவடிக்கையே வேற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வேளை நம்ம தான் இப்படி இருக்குமோன்னு ஒரு ப்ரிசனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணிடுறோம். ஒரு 3 ஹவர் 4 ஹவர் சுகம் இருக்குல்ல அந்த குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, இது நம்மளுக்குன்னு திருப்தியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து அந்த குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சு பாருங்க. அவங்களை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்கன்னா, ஒரு 4 ஹவரோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ட்ரீம் லேண்டில் போய் அவங்களை கொண்டு போயிருங்க. அதாவது உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, நான் உனக்கு தரேன், சாப்பாடா சோறா சட்டையா ஜாய் என்ஜாய்மெண்ட், ஃப்ரெண்டு பேசணுமா, அவங்க கூட கஷ்ட நஷ்டம்லாம் ஷேர் பண்ணிக்குமா, நான் இருக்கேன். ஒரு 4 ஹவர் மட்டும் ஒரு ட்ரீம் லேண்டில் கொண்டு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிருங்க. அது எப்படி இருக்க ஒரு குழந்தை மனசுக்கு. இப்போ யாராச்சும் நம்மளை வந்து ஏமாற்றி போனாலே ஒரு கடுப்பு வரும். அது விடுங்க, ஏன் நம்ம லவ் பண்ணுற பையனோ பொண்ணோ 6 மாதம் வந்து கூட இருந்துட்டு, இல்லை 1 வருஷமோ இல்லை இத்தனை வருஷமோ கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு போனோன்னே அடி மனசில் ஒரு கோவம் வரல. நம்ம அடால்ட்டு இந்த கோவம் வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு அப்போ தான் உலகம்னு என்ன புரிய வருது. அப்போலாம் சில விஷயம் கற்றுக்கும் போது நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த 3 ஹவர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோன்னே அந்த குழந்தைங்க ஆள் மனசில் எப்படி இருக்கும், நான் வேற. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ட்ரீம் நான் இருக்கேன், கூட்டிகிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு ஏமாற்றம், அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து நம்ம சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையான்னு
நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு வீக்கெண்டில் அந்த 2 நாள் மட்டும் தான் அவங்களுக்கு டைம் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த 2 நாளில் மட்டும் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செலிப்ரேஷன் சொல்லிட்டு பர்த்டேலாம் வந்து அவங்க வீட்டில் போய் நம்ம கொண்டாடுவோம், ஆர்ஃபனேஜை கொண்டாட சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 நாளில் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமோ நம்மளே எடுத்துக்கிட்டு, அதாவது என்னன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் நான் கேக் வெட்டுறேன், நீ உட்காரு, என் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நீ எனக்காக பாட்டு பாடு, நீ எனக்காக சிரி, நீ என் கூட பேசுன்னு சொல்லி அவங்களோட ஃப்ரீடமை வந்து இன்டைரக்டாக பூல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்கூலில் நம்ம லைஃப்பில் வளர்ந்து வரும்போது நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம மற்றவங்க பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுவாங்க தெரியுமா, ஆமாம் அவன் என்ன வேலை படிச்சிருக்கான் தெரியுமா, அவன் என்ன சம்பளம் இருக்கான் தெரியுமா, நீயும் இருக்கிய, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பேரிசன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வரும்ல. அப்போ நம்மளுக்கு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கும் இன்டைரக்டாக வந்து ஒரு கம்பேரிசன் ஃபீல் வந்துடும். தனிப்பட்ட ஒரு அனாதை கூட்டத்தை வந்து இன்னும் அனாதையாக ஃபீல் பண்ணுற வைக்கிறது தான் வந்து இந்த ஆர்ஃபனேஜில் வந்து பர்த்டேன்னு செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு தோணுது. ஸோ இவ்வளோ பேசுறியா, ஸோ இனி என்ன சொல்ல வர, ஆர்ஃபனேஜில் பர்த்டே கேக் கட் பண்ணக்கூடாதா, பண்ணவே கூட நினச்சியா, ஆமாம் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மட்டமான செயல்னா அதான். நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கட்டும். எதுக்கு மற்றவங்ககிட்ட வந்து பூஸ்ட் பண்ணி இங்கே பாரு நான் அவ்வளோ இருக்கேன். நிறையா பேர் இப்போ இருக்க லைஃப்பில் இதான் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் வந்து என்னது, நான் வந்து கெத்தாக வெளியே காட்டணும், நான் என்ன பண்ணுறேன்னு எல்லாத்துக்கும் தெரியணும், போகிற இடத்துலலாம் செல்ஃபி. அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், இந்த ஆர்ஃபனேஜ் போகிற பயணங்களாக இருக்காங்களே, பயணங்களோ பொண்ணுங்க கேக் வெட்டுவாங்க. முக்கியமான விஷயம், இங்கே கேக் வெட்டுறாங்களோ இல்லை சாப்பிட்றாங்களோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அது கிடையாது. இப்போ உள்ள காலத்தில் கேக் வெட்டிட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு ஃபேஸ்புக்லேயோ சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஏற்றணும். அதான் ஏற்றிட்டு நான் காட்டணும், அதாவது நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு சமூக சேவகன், நான் வந்து இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர், நான் சோஷியலுக்காக நான் நிறைய பண்ணிட்டேன்னு இந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். தவிர அந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, சந்தோஷமாக கொண்டாடணும், சந்தோஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம், அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு தீர்வு தான் என்ன, ஃபர்ஸ்ட் என்னன்னா தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த செலிப்ரேஷன் சொல்லிட்டு உங்களை நீங்கள் வந்து அந்த இடத்துல அனாதை ஆஸ்பத்திரியில் போய் ப்ராஜெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி நான் வந்து செலிப்ரேட் பண்ணித்தான் ஆகணும், நான் ஸ்பெண்ட் பண்ணித்தான் ஆகணும் நினச்சிங்கன்னா சிம்பிள், நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகாதீங்க. அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான அந்த சாப்பாடு செலவு ஜாமான்லாம் டொனேஷனாக அவங்க வீட்டில் போய் கொடுத்துருங்க. சில பேர் சொல்லுவாங்க அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுங்கள், அங்கே குழந்தைங்களோட பர்த்டே வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு. ஃபைன், எத்தனை நாளைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, வருஷம் நீங்கள் பண்ணுவீங்களா, கான்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியுமா? இந்த ஆர்ஃபனேஜில் போய் சில பேர் நான் வந்து செலிப்ரேட் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும், அதெல்லாம் ஒன்று புண்ணியம் வந்து நம்மளுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்மளை பாதிக்குதோ இல்லையோ மற்றவங்களை எப்படி பாதிக்குதோ அதை நம்ம முதல் யோசிக்கணும். ஸோ மேக் ஷூர் யூ ஆல் சப்ஸ்கிரைப் அண்ட் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணலன்னா அந்த க்ரௌட் எனக்கு தெரியாது எத்தனை பேர் வருவாங்கன்னு. ஸோ மேக் ஷூர் யூ ஆல் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் தென் லைக். ஓகே.